ரோம பேரரசு ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த பேரரசு. ஆனால் ஒரு 200-250 வருட காலங்களில் அந்த சாம்ராஜ்யம் சரிந்து தரைமட்டமாகிவிட்டது. அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பு இன்னைக்கு அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு. நீல் ஃபெர்கூசன் ஒருத்தர், அவருடைய ஃபெர்கூசன் லான்னு ஒன்று சொல்வார். அதாவது எப்போ ஒரு நாடு அவங்க நாட்டு டிஃபென்ஸுக்கு செலவு பண்ணுறதை விட வட்டி கட்டுறதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்களோ அப்போவே அந்த நாடு நாசமாக போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்வார். இன்றைக்கு அமெரிக்காவில் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $881 பில்லியன் வந்து வட்டி கட்டுறதுக்கு மட்டும் அமெரிக்கா செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய டிஃபென்ஸுக்கு வந்து $871 பில்லியன் தான் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ மிலிட்ரியை விட வட்டிக்கு தான் அதிக காசு கட்டி நிற்கிறாங்க அமெரிக்கா. இது குறையாது, வருகின்ற காலங்களில் இன்னும் அதிகரித்து கொண்டே போகின்றது.